ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே, சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய், நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே, சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே, முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி வந்து ஆவாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரிய வந்தானே. போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? சரீரி காக்கா மாமா சங்கீதம். சந்தோஷமா இருக்கியா? அண்ணே, போடா, இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். ஒன்னா பிடிக்கிறமா உங்களை கேட்டாங்க. என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா பால்யமயம் கமல் மாதிரியே. கமல் மாதிரியா? புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி கட்டுரையில எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டு எங்க சொல்லு, முதல்ல அவர் பேசு. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. நீ பண்ற ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். யாராங்க பாரு, உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன். என்னப்பா? சரிப்பா. ஐயோ, ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்க, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷியன்கிறத மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க அந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிக்கிறோம். என்னது மாலை? அது வந்துண்ணே. இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தர்றேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே, பதறாத, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். எப்படி உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோ? சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம். 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாடுறா. அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாகும் உனக்கும் தெரியும். என்னது? சாரி சித்தப்பா, கால பல்லு வழக்குல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். யாரு சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா. இனிமேல் நான் எதுக்க கூட வர மாட்டேன்.